கர்த்தருடைய செயல்பாடுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் எவ்விதமாக இடைப்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால், கற்றுக்கொள்வோமானால் ஓரளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஏன் தலைமுறைகளிலும் எப்படி செயல்படுவார் என்பதை ஓரளவுக்கு நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் நமக்கு ஒரு நாமத்தை எடுக்கும்போது ஈசாக்குக்கு தன்னை அறிமுகப்படுத்தும் போது ஆபிரகாமின் தேவன் என்றார். யாக்கோபுக்கு அவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன் என்றார். மோசேக்கு தன்னை அவர் அறிமுகப்படுத்தும் போது நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்று அறிமுகப்படுத்த. அதனாலதான் மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், உடைய நாமம் என்னன்னு கேட்கிறார். ஒரு மேல் பேசக்கூடாது, கேட்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லப்படுவதெல்லாம் உலகம் மனுஷனுடைய நாமம். ஆண்டவரே, தெய்வமாய் இருக்கிற சர்வ வல்லவருடைய நாமம் என்னங்கும் போது அவர் சொல்றார், இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am என்று சொல்லி முடித்து வைத்தார். இங்கே ஒரு மனுஷனை பார்த்து சொல்றார், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். ஏன் அவ்வளவு தெளிவாக ஆண்டவர் சொல்றார் என்றால், 3ஆம் வசன வாசியுங்க. அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். தேவனுடைய கிரியைகள் ஒன்று போல எப்பொழுதும் இருப்பது இல்லை. ஒரு குடும்பத்திலேயே முதல் தலைமுறையில் அவர் செய்த காரியம் ஒன்று, 2ஆம் தலைமுறையில் அவர் செய்த காரியம் ஒன்று, 3ஆம் தலைமுறையிலே அவர் செய்கிற காரியம் வேறு. முதல் தலைமுறையார் ஆபிரகாம். ஆபிரகாமை தேவன் அழைத்து கானான் தேசத்திலே அவர் கூட இருக்கும் போது ஒரு பஞ்சம் வருகிறது. பஞ்சத்திலே காக்கிற தெய்வம், பஞ்சத்திலே அவளை உயிரோடு காக்கும்படி என்னுடைய கண்கள் அவர் மேல் பதிந்திருக்கு. என்ன பண தேவை, ஆகார குறைவு. இந்த ஆபிரகாம் எகிப்துக்கு போனார். தேவன் அதை விரும்பவில்லை. ஆகவே எகிப்திலிருந்து கானானுக்கு கூடி கொண்டு வந்தார். 2வது தகப்பனுடைய வழியிலே ஈசாக்கு, அவர் காலத்திலும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. நீங்க கேட்கலாம், ஆண்டவர் சேவைக்குடைய வாழ்க்கையில குறை வரலாமான்னு. தேவனை சேவைக்குடைய வாழ்க்கையில் குறைவு வராது என்று எங்கும் வேதம் சொல்லவில்லை. குறைவு
நிறைவாக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஈசாக்கு எகிப்துக்கு போக புறப்பட்டார். அப்பொழுது தேவன் இடைப்பட்டார். நீ என்ன செய்ய வேண்டாம், எகிப்துக்கு போக வேண்டாம். நம்ம அநேகம் என்ன செய்வோம் தெரியுமா? அவர் செஞ்ச மாதிரியே நாமும் செய்வோம் நினைப்போம். நாம கெட்டு போறது காரணமே என்ன தெரியுமா? அடுத்த ஆளை பார்த்துட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைக்கிறது. அவர் ஆபிரகாம் போனார்ல, நானும் போன என்னதான் மகன் நினைத்தார். நான் ஆண்டவர் சொன்னார், நீ எழுத்துக்கு போக வேண்டாம், இந்த தேசத்தில் இருக்கு. அந்த எந்த இடத்தில் வைத்தும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அதை முதலாவது புரிந்து கொள்ள. மூன்றாம் தலைமுறைக்குதான் யாக்கோபு. அவர் காலத்திலே ஒரு பஞ்சம் வந்தது, குறைவு, ஆகார குறைவு வந்தது, தேவை வந்தது. அது எப்படி எல்லாம் சந்திக்கப்பட்டது என்பது வேதம் அறிந்தவங்களுக்கு தெரியும். யோசேப்பு எகிப்தில் இருக்கிறார். இப்போ இவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது. என்ன அழைப்பு? எகிப்து தேசத்துக்கு வாருங்கள். இப்போ யாக்கோபு பயப்படுகிறார். வயது முதிர்ந்த யாக்கோபு, பல அனுபவங்களை தாண்டி வந்த யாக்கோபு தன்னுடைய மகன் தன்னை அழைக்கிறார். யோசேப்பை பார்க்க ஆசைதான், ஆனா எகிப்துக்கு போக பயம். ஆண்டவர் அவனோடு இடைப்பட ஆரம்பிக்கும் போது, நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம். சில சமயம் நம்ம பிள்ளைகள் ஃபாரின்ல இருக்கும். அம்மா அப்பா எனக்கு துணைக்கு வாங்கன்னா அவங்க கூட போய் இருந்தா என்ன ஆகுமோ, மருமா சோறு போடுவாங்க, பல எண்ணங்கள் வரும். ஆண்டவர் அத மாதிரி யாக்கோபு பயப்பட்டார். ஆண்டவர் எப்படி நடத்துறார் பாருங்க. நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், நான் உன்னுடனே எகிப்துக்கு வர. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ எகிப்துக்கு போ, உன்னுடன் பாருங்க. யாக்கோவின் தேவன் நம்முடைய தேவன். தேவன் நமக்கு வந்து சொல்லும் போது அதை நாம் செயல்படுத்தும் பொழுது அவன் நம்மை தனியாக விடுகிறவர் அல்ல. நாம் நடக்கிற அந்த பாதைக்குள் அவரும் கலந்து வருவார். அப்போ யாக்கோபை ஆண்டவர் கானானிலிருந்து, அந்த தேசம் கானான் தேசம் இல்ல, அது எபிரேய தேசம் என்று அழைக்கப்பட்டது. யோசேப்பு அவர் சொல்லும் போது சொல்கிறார், எபிரேய தேசத்திலிருந்து நான் களவாய் கொண்டு வரப்பட்டவன். அது யாக்கோபுடைய சுதந்திர வீதமாயிற்று. ஆகவே அந்த எபிரேய தேசத்திலிருந்து அவன் எகிப்துக்கு பயணப்படுகிறான். என் செய்தியின் தலைப்பு யாக்கோபின் பயணம். என்ன சொல்லுங்க? யாக்கோபின் பயணம். யாக்கோபுடைய வாழ்க்கை நிறைய இருக்கு. கர்த்தர் எனக்கு பாராட்டுவாரானா 7 சபைகள் முடித்த பிறகு யாக்கோபுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வேத பாடமாக எடுக்க என்று யோசித்து வைத்திருக்கிறார். யாக்கோபு தானுங்க அவன் எத்தன், நிறைய பேர் அப்படிதான் சொல்லிக் கொடுத்தாங்க.
அன்றைக்கு ஊழியர் கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், தவறாக நமக்கு போதித்திருக்கிறார்கள். நாம் தவறாக நம்பிக்கொண்டே இத்தனை வருஷ காலம் இருந்திருக்கோம். அத ஒண்ணு யாக்கோபு எத்தனை சொல்லி கொடுத்திருக்க. நான் கேட்டது, எத்தனுக்கு கத்த துணையா, உத்தமனுக்கு கத்த துணையா? இப்ப எப்படி கத்தர் எத்தனுக்கு துணையா இருக்க? யாக்கோபு எத்தன்ல உத்தமன் சொல்லும் போது வரும். முதலாவது அவர் புறப்பட்டது ஆதியாம் 28:10. யாக்கோபு பெயர் சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு துவக்கத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் துவக்கிற நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிறந்த நாள் ஞாபகம் இருக்கையா? அதே ஜலம் கணவன்மார்கிட்ட போய் வீட்டம்மா பிறந்த நாள் யோசிப்பான். புள்ள பிறந்த நாள் மறந்து போது. நீங்க மறக்க கூடாத பிறந்த நாட்கள் என்ன தெரியுமா? முதல் உங்க பிறந்த நாள் மறந்து போகும். இரண்டாவது உங்களுக்கு துணையாய் கொடுத்த அவருடைய பிறந்த நாள் ஞாபகத்தில் இருக்கணும். பிறகு பிள்ளையுடைய பிறந்த நாள், பெற்றோருடைய பிறந்த நாள் ஞாபகத்தில் இருக்கு. பிறந்த நாள் ஞாபகத்தில் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட நாள் ஞாபகத்தில் இருக்கா? ஆண்டவர் இயேசு உங்களை சந்தித்த நாள், நீ மீட்கப்பட்ட நாளை நினையாமற் போனாய். ஆண்டவர் தீர்க்கதரிசன புத்தகத்துல என்ன செய்யறாரு? வருத்தப்படுற. அதான் நடத்தும்போது சொன்ன ஒரு ரட்சணிய நாள், அதுதான் நம்மை வந்து தேவனோடு ஐக்கியப்படுத்த. அப்ப ஒரு துவக்கம் வாழ்க்கையில் ஆரம்பிக்கு. அதுவரைக்கும் உனக்கு என்ன பேர் தெரியுமா? தாய் தகப்பனுக்கு இருந்த கூடார வாசியும் குணசாலியான மனுஷன். ஏதோ அவனை குணசாலின்னு சொல்லிருப்ப, நீங்க எப்படி அவனை எத்தனை சொல்ற? அவன் குணசாலியான இந்த மனுஷன் ஒரு சூழ்நிலை நிமித்தம் இவன் தன் தாயுடைய சோழனுக்கு பதான் ராமுக்கு கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் பயணம். அதற்கு இவன் பிரயாணப்படுகிறது. நம்ம ஆவிக்குரிய பிரயாணம் எப்ப ஆரம்பித்தது? ரோமர் 12:1 விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு என்று ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு விசுவாச ஓட்டம் துவங்க ஆரம்பிச்சு. அன்னைக்கு தான் நம்ம பயணப்பட ஆவிக்குரிய பயம். இதே போல இந்த யாக்கோபு முதல் பயனை எடுக்கார். எங்க எடுக்கார்? அதான் அதாமுக்கு எடுக்கிறார். ஒரு பெரிய விசுவாச வீரரான்னு கேட்டா அப்புறம் விசுவாச வீரர் கிடையாது. ஆதாரம் இருக்கு, அதே அதிகாரத்துல ஆதாரம். ஆனா தாய் தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்பட்டு பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன தேரும்? பெற்றோர தனம் பண்ணணும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குல்ல, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவான். ஆகவே சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இவர் போகிறார். போகிற இடம் என்னன்னு தெரியாது. இப்ப இருக்க மாதிரி SMS வாட்ஸ்அப்ல பேச முடியாது. தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார் தாய்மாமன். என்ன கோணான்னு தெரியாது, எதுவுமே தெரியாம இவர் புறப்பட்டு போகிறார். இவரோடு கூட இன்னொருத்தரும் புறப்பட்டு போறாரு.
இவர் புறப்பட்ட உடனே இவர் கூட இன்னொருத்தர் புறப்பட்டு போவார். நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்னையில இருந்து கர்த்தர் உங்க கூட வந்துகிட்டே தான் இருப்பார். புரியுதா? கர்த்தர் உங்க கூட வரசாட்சி. இந்த யாக்கோபு கூட போனது ஆபிரகாம் ஈசாக்கின் போனவருக்கு முதல்ல என்ன கிடைக்கு? தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறவர் அல்ல. தேவன் தன்னை மறைத்துக் கொள்வாரானால் எந்த ஒரு மனுஷனாலும் ஆண்டவரை தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒரு தரம் எல்லாம் வாசிக்கிறார். ஆண்டவர் தன்னை எதிலே வெளிப்படுத்தினார்? நமக்கு சிலுவையில் வெளிப்படும். எதுக்கு கர்த்தருடைய பந்திக்கு வந்திருக்கிறாங்க? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொல்லி இருக்காங்களா தெய்வம்? சேஷுடைய கால்களால் கழுவன தெய்வம் தானே தேவகுமாரன். தன்னை மரண பரியந்த தாழ்த்தினவர் தானே. ஒரு மனிதனுக்கு தன்னை மறைத்துக் கொள்ள தன்னை அவர் வெளிப்படுத்திக் கொடுத்திருக்கிறார். பாவியான மனுஷனுக்கு தன்னை ஒரு ரட்சகனாக வெளிப்படுத்திக் கொடுத்து, நீ யாராய் இருந்தாலும் நீ வரலாம், யாராய் இருந்தாலும் என்னிடத்தில் வருகிறேன் புறம்பே தள்ளுகிறது. ஆண்டவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்தாவிட்டால் இன்றைக்கு இங்க உட்கார்ந்து இருப்போமா? தன்னை அவர் மறைத்துக் கொண்டார். சீஷர்களுக்கும் மறைத்து அவரை முதலாவது ரட்சகராக அறிந்து கொள்ளுகிறார். அவர் என் ரட்சிப்பின் தேவன், அவர் என்னை ரட்சிக்கும்படி கலந்து வந்தார். நான் தேடி போல அவர் என்னை தேடி வந்தார். இங்க வாங்க, யாக்கோபா தேடி போனாரு. யாக்கோபா தேடி போனாரு. யாக்கோபா நல்லா கல்ல எடுத்து வச்சு நிம்மதியா தூங்கினார். எப்படி தூங்கினார் தேடி வனாந்திரத்துல யோசிச்சு பாருங்க. கூடாரத்துல இருந்து இப்ப வனாந்திரத்துல தூங்குறார். ஆனா ஆண்டவர் அவனை தேடி தேடி வந்து அவனோடு என்ன செய்கிறார்? தன்னை வெளிப்படுத்தி கொடுத்தார். சாமுவேல் ஆண்டவரை தேடி போனாரா? ஆண்டவர் கர்த்தர் சாமுவேலை தேடி வந்தார். கர்த்தர் சாமுவேலை தேடி வந்தார். அவன் படுத்திருக்க இடத்துக்கே வந்துட்டாரு. உங்க வீட்டுக்குள்ள வருவார். ஆவியானவர் உங்களை தேடி வருவார். அவன் இருக்க இடத்த வந்து சாமுவேல் சாமுவேல். உனக்கு யாரு கூப்பிடுதான் சம்பவம். தன்னை சாமுவேலுக்கு தம்முடைய வார்த்தையினால் வெளிப்படுத்தி கொடுத்துக்கிட்டே கர்த்தர் தன்னை வெளிப்படுத்திட்டான் வைக்க ரட்சிக்கப்பட்டு. அதுக்கப்புறம் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார், ஆலோசனை வெளிப்படுத்துவார், கிருபையை வெளிப்படுத்துவார், இரக்கத்தை வெளிப்படுத்துவார், அபிஷேகத்தை வெளிப்படுத்துவார், வாக்குத்தத்தங்களை வெளிப்படுத்துவார், உடன்படிக்கை வெளிப்படுத்திக் கொண்டே தான் இருப்பார். அவர் அங்கு அவனுக்கு சொல்லும் போது சொல்றார் 15ஆம் வசனத்துல, நான் உன்னோட இருந்து நீ போய இடத்துலலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடு. அதான் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பொய்யுரையாதது.
ஆண்டவருக்கு போய் சொல்ல வராது. நம்ம ஆட்கள் டப்புன்னு போய் சொல்ல வாங்க, டப்புன்னு திறப்ப ஊழியக்காரனுக்கு வந்துட்டு விசுவாசிக்குவாங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வேணும் பொய் வரை ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அப்படியே இந்த யாக்கோபு உடனே முதல் பயணத்தில் அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? தேவன் தனக்கு தரிசனமான உடனே தேவனுக்கு ஒரு பொருத்தனையை, பொருத்தனைன்னு சொல்வதை பாஸ்டர் துரை டிபிஎம் ஒரு முதிர்ந்த போதகர் சொல்லும் போது அதை பிரதிஷ்டை என்று வியாக்கியானம் செய்வார். நான் அதை பிரதிஷ்டை என்று சொல்ல, ஒரு பிரதிஷ்டை பண்ணுகிறார் தேவனுக்கு முன்பாக. நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை உறுதித்தன்மையோடு இருந்து தேவனுக்கென்று பிரகாசிக்க வேண்டுமானால், ஆவிக்குரிய வாழ்க்கை என்று மேடு பள்ள நிறைந்த ஒரு வாழ்க்கை, பலமும் பலவீனமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. காலையில உற்சாகமா இருப்பான், சாயங்காலம் ஆவியை தொய்ந்து போற வாழ்க்கை. மாலையில மகிழ்ச்சியா இருப்போம், காலையில ஏண்டா என்று சொன்ன மனநிலைமை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்படியான நம்முடைய விசுவாசத்தில், தேவ பக்தியில், கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் ஒரு உறுதித்தன்மையோடு நீங்க இருக்கணும்னு நினைத்தீர்கள் என்றால், நீங்கள் ஒரு பிரதிஷ்டை நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு நீங்க கடந்து வாங்க. என்ன பிரதிஷ்டை? தேவனுக்கு அதை ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை. பவுலப்போஸ்தலன் சொல்லும் போது அழகா தீமோத்தேயுல சொல்றாரு, நான் ஒப்பு கொடுத்ததை 2 தீமோத்தேயு 1:12 பின்பாகலாம், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ளவர். நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு தலை இதை ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை பண்ணி ஒரு நாளை பிரதிஷ்டை பண்ணுங்க. ஆராதனை கூடி வருகிற நாளை பிரதிஷ்டை பண்ணுங்க. உங்களுடைய அப்படி நிறைய சொல்லலாம் வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன செய்தான் என்றால், சொல்ற காரியம் 28, 20, 21, 22 அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போயிருந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன்ன ஆக ஒடுக்க வச்சு எனக்கு தந்தாங்க. ஏற்கனவே சொல்லிட்டார்ல பிறகு என்ன, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால், ஒன்று, கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். இதான் பதில். 2வது, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வேண்டாம். என்ன? 3வது, தேவரே எனக்கு தர எல்லாருக்கும் உமக்கு தசமாக செலுத்து. ஒரு 3 காரியத்துல அவன் நிறைவேற்றினது 2 தான். வேதத்தில் எந்த ஒரு இடத்திலாவது யாக்கோபு தசமாக செலுத்தினான் எடுத்து எனக்கு காண்பித்தீங்களா? ஒரு இடத்தில் எங்க தேவனால கணக்கில் எடுக்கல, நான் இன்னொன்னு கணக்கில் எடுத்தா. தேவனுக்கென்று ஒன்றை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் எதை தனக்கு கணக்கில் எடுக்க வேண்டுமோ அதை கணக்கில் எடுத்து வச்சுக்குவார். அதை நிறைவேற்ற நாம் தவறினால் நாம் நிறைவேற்றும்படியான சூழ்நிலையை உருவாக்கி தரும். அப்படின்றால சொல்றேன், 2ஆம் பயணத்தில் அது வரும். ஆகவே ஒன்று, ஆண்டவரை குறித்த தரிசனம் அவனுக்கு கிடைத்தது முதல் பயணத்தில்.
இரண்டாவது, தேவனுக்கு என்று தன்னை பிரதிஷ்டை பண்ணுகிற ஒரு மனுஷனா. அந்த பிரதிஷ்டையில இந்த மூணுல முக்கிய எது தெரியுமா? தேவன் எடுத்தது, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். இதைத்தான் கர்த்தர் கணக்கில் எடுத்தார். அதுக்கு ஆதாரம் பின்னால இருக்கு. ஒன்று, அவன் முதல் பயணம் தேவ தரிசனம். இரண்டாவது, தேவனுக்கண்டு தன்னை பிரதிஷ்டை பண்ண வாழ்க்கை. மூன்றாவது சொல்றான், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், அப்படியே இனிமேல் என் சம்பளம் ஆகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி வழங்கும். என்ன சொல்றார்? என் நீதி வழங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் உண்மை வழங்கும். யார் உண்மையை நீர் பார்க்க முடியுங்கிறார். முதல் பயணத்துல கர்த்தர் அவனை நிறைவாக ஆசீர்வதித்தார். எப்படி? அவனுடைய மாமன் வீட்டுக்கு போனப்போ அவன் விரும்பின வாழ்க்கை துணையை அவன் பெற்றுக்கொண்டான். இரண்டாவது, நான் எப்போ சம்பாதிக்கிறது என் குடும்பத்துக்கு சொல்லும் போது 6 வருஷத்துல கர்த்தர் 2 பரிவாரம் வரும்படி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அதனாலதான் சொல்ற, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இன்னைக்கே டக்குன்னு கொண்டு போய் ஒரு மாங்கொட்டையை போட்டுட்டு அடுத்த நாள் மரம் வருமா காய்க்காம பார்க்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ செய்யறது. நம்முடைய பிரயாசத்தை தேவன் செய்யறது மாத்திரமல்ல, இந்த ஒரு ஜபம் எடுக்கிறோம், அனுபவிக்கத்தக்க அனுகிரகத்தை. நீ வீட்டை கட்டி அதில் குடியிருப்பாய். இதான் ஆச்சரியம். என்ன தெரியும்? ஒருத்தர் கேட்டார்கள், பாருங்க, ஏன் என் வீட்டில் ஒரு ஊழியத்தை ஜோம் பண்ணாரு. போலீஸ்வரம் தாஷ்கள் என்ன ஆச்சுன்னா, இந்த வீட்டில் ஏதோ ஒரு ஆவி இருக்கு, நீ வீட்டை காலி பண்ணிட்டு போற. அண்ணன் தான் கூப்பிடாரு. இப்படி சொல்லிட்டாருங்க, எங்களுக்கு நிக்க வச்ச 1 மணி நேரம் பேசுறேன். 3 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுத்து, உன் வீட்டுக்கு போ, கர்த்தர் இருப்பார், வீட்டை கட்டி அதில் குடியிருப்பாய். இதான் ஆச்சரியம். ஒன்னும் பயப்படாத, ஜோம் பண்ணி விட்டான். 1 வாரம் கழிச்சு பார்த்தோம். என்னன்னா, அன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு குடும்பம் வந்தது. வீட்டுக்குள் பெரிய ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஒரு வீட்டை கொடுத்திருந்தா, கள்ள ஊழியக்காரன் வீட்டுக்குள்ள வந்தா கள்ள ஆவியும் சேர்ந்து வரும். புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் இப்படி ஒருத்தர் சொல்லி சர்ச்சைப்பட்டு போயிட்டார். அவருக்கு அந்த ஊழியக்காரன் கள்ளன்னு சொன்ன, நான் கள்ளன் தான் சொல்லுவேன். இல்ல நீங்க சொல்லுங்க, யூதாஸ் நல்லவன் சொல்லுங்க. கள்ளன் தானே காமிச்சு கொடுக்க. அதுக்கப்புறம் நீ எதுக்கு அவனை வீட்டுல ஏற்ற? இது இப்படி நிறைய சம்பவம் உண்டு. சொன்ன ஆண்டவர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். யாக்கோபின் தேவன் நம்முடைய உங்களை பெருக பண்ண. கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருந்தார். தேவனுக்கு எதுவும் கடினம் கிடையாது.
எவனை மேன்மைப்படுத்தவும் பலப்படும். ஆனா உண்மையா மாத்திரம் இருக்கணும். உத்தம இருதயத்தோடு வாழ பழக்கணும். தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சியோடு வாழ பழக்கணும். தேவ பக்தியா இருங்க. பெரிய விசுவாசம் கிடையாது யாக்கோபுக்கு. அவனோர் பெரிய ஆபிரகாம் மாதிரி விசுவாச வீரர் கிடையாது. சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு யாக்கோபு. தேவ பக்தியா வாழ்ந்து பாருங்க. தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் நன்மையும் உங்களை தேடி வருதா இல்லையா நீங்களே சாட்சி. நீ விசுவாசித்தால் அது ஒரு தடவை தான். ரெண்டாவது தடவை விசுவாசத்தை தேடி பார்க்கணும். விசுவாசம் இருக்கு. தேவ பக்தியா இருக்கு. அந்த தேவ பக்திக்கு ஒரு கணக்கு போட்டு கருத்து பக்தியா இருக்கு. இது முதல் பிரயாணத்தில் அவனுக்கு திரும்ப கர்த்தர் தரிசனம். எத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப? 20 வருஷம் கழிச்சு. யாக்கோபு சீரியா தேசத்துல ஆபிரகாம் ஈசாக்கு போல பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டதாக வேதாகமத்தில் ஆதாரம் இல்லை. இருந்தால் எனக்கு சொல்ல. ஆனா ஆண்டவர் காலம் வரும்போது ஆதியாகமம் 31:13 அவர் சொல்றார், நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன். தன்னை எப்படி அறிமுகப்படுத்துறாரு? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் அறிமுகப்படுத்துறார். தேவனுடைய செயல்பாடு அப்படி இருக்கு. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணல, ஒரு பிரதிஷ்டை பண்ணல. பெத்தேலிலே உனக்கு தரிசனமானது. ஆண்டவர் அருகில வளர்கள். இப்பொழுது தெளிவா பேசுற, நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார். முதல் பிரயாணத்துக்கு முடிவு வந்துட்டு ஆண்டவரே சொல்றார், நான் யாருக்கிறத சொல்றேன். சொல்லிட்டு இப்ப நீ புறப்படு, இருந்தது போ. யாக்கோபுடைய முதல் பயணத்துல தேவன் தன்னை வெளிப்படுத்தி அவனை நடத்துகிறவராக, அவனை ஆசீர்வதிக்கிறவராக, அவனுடைய உத்தமத்தை கர்த்தர் கண்டார். இதை கொள்ளும் போது ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்வார். 31:11 அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன் சொல்லிவிட்டு 12 கடைசியில லாபான் உனக்கு செய்கிற யாவை நம்பா. உன் மாமன் 10 தடவை சம்பளம் மாத்தினால, உன்னை ஏமாத்தினால, எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். நம்மளை யாரும் ஏமாத்த கர்த்தர் விட மாட்டார். நாம் ஏமாற்ற மாட்டோம், ஆனால் நாம் ஏமாறக்கூடாது. சர்ப்பத்தை போல வினா உள்ளவள், புறாவை போல சொன்னாராம். பார்த்துக்கிட்டு தான் பாருங்க, உனக்கு செஞ்சதெல்லாம் பார்த்துக்கிட்ட மீன் இங்க இருந்தா போதும் நினைத்தே புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற உன் சுயதேசத்துக்கு. ரெண்டாவது இவர் புறப்படுறார். புறப்படுற போது ஆதியாகமம் 31:18 தான் பதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் இருக்க தன் தகப்பனாகிய ஈசாக்கு போக வாழ்க்கையில அனுபவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும்.
இப்பொழுது இன்னொரு அனுபவத்துக்குள்ள இவர் போகும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், யாக்கோபுக்காக வழக்காடுகிறார். யாக்கோபுக்காக கத்த நமக்காக வழக்காடு. இவன் மாமா கிட்ட சொல்லாம புறப்பட்டான். சொன்ன எங்க விட மாட்டாரோ, அவன் பின்னால படையோட புறப்பட்டான். நான் என்ன சொன்ன முதல்ல, யாக்கோபு புறப்படும் போது அவர் கூட ஒருத்தர் புறப்பட்டான்னு சொன்னார்ல கர்த்தர். அவர் கூட தானே இருக்காரு. இவன் புறப்பட்டு போறான், பின்னால யார் துரத்துறா? லாபான் துரத்துறா. அப்போ 31:24 அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபுடன் நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கிறார், வார்னிங் கொடுக்கிறார். கர்த்தர் நம்மை காக்கிறவரையா, பறந்து காய்க்கிற பட்சியை போல் எருசலேமில் ஆதரவாயிருக்கிறது. அக்கினி மதிலாயிருந்து உன்னை காப்பேன், மைமையான யாவற்று மேலும் காவல் உண்டாயிருக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவடைந்த சகல நாட்களும் நான் உங்களோடு இருக்கேன் என்று திருவம் பற்றினவர் கர்த்தரே. இப்ப வழக்காடுறார் தேவன், நமக்காக வழக்காடுவார். உன்மேல் ஒருவனும் கை போடுவது இல்லை. பவுலுக்கு சொன்னார்ல, உன்மேல் ஒருவனும் கை போடுவது இல்லை. அங்கே கை போட்டு பயிற்சி யார் என்பது தெரியவில்லை. ஓ, கவனிங்க, இங்க கவனி, என் கண்ணு கவனிச்சுக்கிட்டே இருக்கும். உன்மேல் ஒருவனும் கை போடுவது. யாக்கோபின் தேவன் நம்முடைய வழக்காடு. நம்ம போய் வழக்காடிக்கிட்டு இருக்காங்க, அவர் வழக்காடுவார், அவர் வழியில வழக்காடுவார். சொப்பனங்களை தோண்டி சொல்லிட்டாரு, யாக்கோபுடைய நன்மையை தவிர வேற எதுவும் ஒன்றும் பேச எச்சரிக்கை. நம்ம வழக்கு சொல்லி பார்த்துக்கணும். சொல்றேன் தப்பா இருக்கிறது, ஒழுங்கு அவன் கிட்ட பேசணும். தப்பா ஏதாவது பேசின அப்படின்னு சொல்றாங்க. தேவன் அப்படி வைராக்கியமாயிரம். கர்த்தர் யார் வேண்டிய தாம் பிள்ளை ஒரு நாள் விட்டு கொடுக்காத தெய்வம். நாம வேணா விட்டு கொடுத்துக்கோம், எத்தனை விட்டு கொடுத்துக்கோம். அவர் விட்டு கொடுக்க காரம்பற்றி நடத்தோ கத்தல் நீரல்லோ, கோபேட்ட என்னை குணமாக்கீரல்லோ. காரம்பற்றி நடத்தோ கத்தல் நீரல்லோ, கோபேட்ட என்னை குணமாக்கீரல்லோ. கொள்வியல் விழாதவர் காத்து கொண்டீரே, கையை மாற்றிவிட்டீர்கள். கோழியில் விழாதபடி கையை மாற்றிவிட்டீர்கள். ஆடை கலனே நாகே ஆட்டே செய்த மையாளே. ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்றாரு. ஆண்டவர் அந்த பொருத்தனையை ஞாபகப்படுத்துறாரு. ஆனா இவர் கானானுக்குள்ள வந்தோன்ன எங்க போனார் தெரியுமா? அவர் 33:17 யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவனுக்கு கொட்டாரங்களை போட்டான்.
அதனால அந்த சுக்கோத் என்று பெயரிட்டார். யாக்கோபு வந்த பின் கானான் தேசத்திற்கு சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்துக்கு அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே போறார். ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதான் செய்யணும். தேவன் உங்களை நடத்துற அனுபவத்திற்குள் நீங்கள் வந்து விட்டார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய கர்த்தரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்கு வந்துட்டீங்களா? கர்த்தர் என்ன சொன்னாரோ அதைத்தான் செய்யணும். அதை விட்டு ஓத எண்ணி நகண்டாலும் உங்க வாழ்க்கை ஆபத்து தான். அது நடந்தது. அதை வியாக்கியானம் பண்ண சொல்ல ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு பெத்தேலுக்கு போனார், இவன் சீகேமுக்கு வந்திருக்கிறான். கர்த்தர் சொன்ன இடத்தை விட்டுட்டு இவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்தான். நம்முடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியது வரும். தேவனுடைய வார்த்தை சொல்வதற்கு கீழ்ப்படிந்தால், தேவனுடைய கற்பனைக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் சமாதானம், சௌக்கியம், சந்தோஷம், விடுதலை, இளைப்பாறுதல், சுகம், பலன், ஆரோக்கியம், செழிப்பையா. நாம பாதி நேரம் சுய இஷ்டத்துக்கு தானே வாழ்றோம். ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அவர் நல்லவர், ஜீவனை கொடுத்தவர், ஜீவனை கொடுத்திருக்காரு. இதை பார்த்தால் அது ஞாபகம். அது இல்லை இது இல்லைன்னு சொல்றது காட்டணும். எனக்கு ஜீவன் கொடுத்த தெய்வம். நமக்குள் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா? இயேசு ஜீவிக்கிறார். அவர் கொடுத்தாலே அந்த கொடுக்காட்டாலே அந்த நீங்க வீர வசனம் மேடலுக்கு பேச இல்ல. என் பர்சனல் லைஃப்லாம் அப்படிதான். என் பர்சனல் லைஃப்ல நீ கொடுத்தாலும் தெய்வம், கொடுக்காது. எத்தனை காரியம் அவர் கொடுக்கல, கேட்டும் கொடுக்கல, பரவாயில்ல. நல்லதான் செய்வார், தீமை செய்ய மாட்டார். ஏன்னா தீமை இல்லை. தேவ ஆலோசனைக்கு உட்பட மனதில்லை. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்றோம். எனக்கு அபிஷேகம் இல்லையா, வரம் இல்லையா, அழைப்பு இல்லையா, தரிசனம் இல்லையா, ஊழியம் இல்லையா, மிஷனரி ஊழியம் இல்லையா, சபை இல்லையா, எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் தான் முக்கியம். அவர் என்ன சொல்றார் அதான் செய்வார். அவர் வேண்டாம் கோடி ரூபாய் நீங்க கொடுத்தாலும் தேவையில்லை. எனக்கு தேவை என்று அழைத்த தெய்வம். என் இஷ்டத்திற்கு என்னை விட்டுறாதீரும், உங்களுடைய இஷ்டப்படி நான் செய்யணும். நிக்கல் 8 மணிக்கு நேற்று இவருக்கு பாவம் ஃபீவராகி தோற்று இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு என்ன செய்ய, உடனே இவரை கொடுத்தாங்க. சந்தோஷமா நான் வரேன்ட்டார். சரி வந்து அவரை நீங்க நடத்து. ஆனா இங்க நிற்கும் போது ஆவியானவர் என்ன சொல்ற அது மட்டும்தான் செய்யும். இங்க மட்டும் இல்ல, நீங்க வாழ்க்கை அனுதின வாழ்க்கையில் தெய்வம் உங்களோடு ஈடுபடுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட உறவை உண்டு பண்ணிக்கோங்க. தேவ உறவுக்குள் வாழ பழங்க. அவர் விரும்புறார், உங்களை பேச விரும்புறார், உங்களை அரவணைக்க விரும்புகிறார், தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார், சத்தியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். அனுதினமும் தகப்பன் மகன் உறவோடு இருக்க தேவன் விரும்புகிறார். ஒருத்தர் கேட்டார், கர்த்தர் முடக்க பேசுவார். அவர் தான் டெய்லி பேசுறாரு. கர்த்தர் பேசினார் டெய்லி பேசுறாரு. உங்க பிள்ளை வந்து டெய்லி எங்க அப்பா என்கிட்ட பேசுறாரு, எங்க அப்பா என்கிட்ட பேசுறாரு சொல்ல. தாப்பன் மகனுடைய உறவு ஐயா. கர்த்தர் அப்படிதான் யாக்கோபோடு இடப்பட்டார்.
தெய்வம் அப்படி வந்து இறங்கி நிற்கார். நாம உதாசீனப்படுத்துறோம். ஏன்னா நம்ம ரொம்ப கற்றுக்கிட்டாங்க. நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், கற்றுக்கொண்டே தான் இருக்க விரும்புறேன். யாக்கோபுக்கு எப்படி செய்கிறார் பாருங்க. நான் நீ அங்க அபிஷேகம் பண்ணச்சும் தெற்கர் அங்க போன இவர் போய் சீலாம்ல கூப்பிடுறார். கிழக்க போனா மேற்க போறான், வடக்க போனா தெற்க போறான். உட்கார்ந்தா எந்திக்கிறான் ஆட்கள். எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார், தெய்வம் எப்படி பாதுகாக்கும். மரியா சொன்னார், அவர் சொல்கிறபடி செய்யணும். என்ன சொல்றாரு, செய்யுங்க. கையில வேதாம இருக்கு, ஏதோ ஒரு பகுதியை கத்தத்தார உங்களுக்கு சொல்லி கொடுக்க, அவ்வளவுதான். கண்டு ஜோம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, என்ன பேச விரும்புங்க பேசுவார், எடுத்து சொல்வார். இதான் குற்றத்தையும் உணர்த்துவார். நீ அன்னைக்கு பேசுற தப்பு என்கிட்ட தான் சொன்ன, நீ அன்னைக்கு அப்படி சொன்ன தப்பு, மன்னி ஆண்டவர் என்பார். அப்படி சொல்ல மாட்டார், இதையும் சொல்லிக் கொடுப்பார் ஆண்டவர். அவன் அங்க இருந்தான், பெரிய டீம் வந்தது. அவன் சொல்றாங்க 35:7 அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, இல்ல 6ஆம் வசனம், யாக்கோபு அவரோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்துல பெத்தேல் என்னும் லூசிக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரிய முகத்துக்கு சப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் இந்த சகத்துக்கு ஏல் பெத்தேல் என்று. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஓயக்கான இருக்க. கர்த்தர் நம்மளை வச்ச இடத்துல நம்ம இருந்தா அது என்னைக்கும் ஆசீர்வாதம். தேவன் மகிமை குடும்பத்தோட இருங்க. தேவன் கொண்டு வந்த சபையோட இருங்க. உங்களை ஐக்கியப்படுத்திருக்க ஊழியர்களோட ஐக்கியமா இருங்க. எங்கே நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்க. அவன் சொல்றான், ஒரு பலிபீடத்தை காட்டினான். கண்ட இடத்துல அப்போ பலிபீடம் கட்ட முடியாது, கட்டலாம், அங்கீகரிக்க மாட்டார். ஆராதிக்கணும்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு. ஆவியோடு உண்மையோடு ஆராதித்தல். எபிரேயர் 12:28 படி ஆராதித்தார். ரோமர் 12:1 படி ஆராதி. ஆராதனையை கர்த்தர் ஏற்கனவே தெய்வம் ஏற்கனவே அதுக்கு ஏற்றபடி நம்மளை மாற்றிக்கொள்ளும். யாக்கோபுக்கு தன் பிரதிஷ்டைய பொருத்தனையை அவன் என்ன செய்தான், நிறைவேற்றினான். நிறைவேற்றின பிறகு தேவன் தரிசனமானார். 35:11 பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். யாருக்கு சொன்னார் இந்த வார்த்தைய? சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆதியாகமம் 17 நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரு ஜாதியும் பற்பல ஜாதியும் கூட்டங்கள் உன்னிடத்திலிருந்து உண்டாக்கும், ராஜாக்களும் உன் சந்ததியில். சந்ததியை குறித்து சொல்லிட்டார். சரி, நேரம் அது. அடுத்த இப்பொழுது ஆதியாகமம் 46:5 நம்ம முதல்ல வார்த்தை இடத்துக்கு வரும். அது கூடாக இருக்கிற காரியங்கள் சொல்ல நேரம் இல்லை. 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு 46:4 அதற்கு பின்பு யாக்கோபு பெயர்சபாவிலிருந்து பிரயாணம். இந்த பிரயாணம் முதிர்ந்த வயது, இழைப்பாறுதல் நிறைந்த முதலாவது பிரயாணத்தில் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டார். என்ன சல்வியல் சீமானாக
கடைசி பிரயாணத்தில் ஆசீர்வாதமாக மாறிட்டார். நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரம் அல்ல, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார். எப்படி? சுவிசேஷத்தை அறிவிப்பதினால், பிறருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் ஜெபிப்பதினால், தேவன் விடுதலை கொடுப்பதினால் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக, கிருபை நிறைந்த பாத்திரமாக, அபிஷேகம் நிறைந்த பாத்திரமாக, வரங்கள் நிறைந்த பாத்திரமாக, வல்லமை நிறைந்த பாத்திரமாக, தரிசனம் உள்ள பாத்திரமாக தேவன் மாற்றது. யாக்கோபு எப்படி ஆசீர்வாதம் 46 47 7 கடைசி பார்க்கும். யாக்கோபு பார்வோனை யாருங்க? சூரிய கடவுளுக்கு ஒப்பானவர். யாக்கோபு யாருங்க? ஒரு சாதாரண மனுஷன். எபிரேயர் 7:7 என்ன சொல்லுது? பெரியவன் சிறியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். எபிரேயர் 7:7 சிறியவன் பெரியவனாலே யார் பெரியவர், யார் சிறியவர்? யாக்கோபின் தேவன் பெரியவர். சிறியவனை புள்ளிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறது. வெறும் கோலங்கையா போனவன ஆண்டவர் 2 பரிவாரம் மட்டும் இல்ல, நீ பார்வோனை ஆசீர்வதிக்கிற இடத்துக்கு ஒண்ணு பண்ண. ஆசீர்வதிக்கணும் என்ன செய்வாரு? பார்வோன இப்படி அனுப்பாரு, பலகு வணங்கி. அதான் ஜாதிகள் உனக்கு முன்பாக பணிந்து கொள்வார். ஐஸ்வர்யவான் உன் தெய்வ நாடு வணங்குவான். ஜபத்திற்கு இணங்கி ஆட்கள் வரும். இதான் ஆச்சுறார். 2வது என்ன ஆச்சரித்தார்? 48:15 அவன் யாரை ஆசீர்வதித்தான் என்றால், அவன் யோசேப்பை ஆசீர்வதித்தான். யார் ஆசீர்வதித்தார்? யோசேப். ஸ்பெஷலா அவனை ஆசீர்வதித்தான். யோசேப்பை பார்க்க மாட்டோம் நினைச்சவை, இப்ப யோசேப்பை ஆசீர்வதித்தான். 3வது யாரை ஆசீர்வதிக்கிறார்? 49:1 யாக்கோபு தன் குமாரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்கள் உங்களுக்கு நேரும் காரியங்களை 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். இதாங்க ஆசீர்வாதம். நம்முடைய முதிர்ந்த வயது தேவனை சேவித்து கர்த்தருடைய அபிஷேகத்தை இறந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற நம்முடைய வாழ்க்கை. யாக்கோபு நாம் பிள்ளைகள் சுற்றில ஒளிவு மர கண்டுகளை போல எல்லாரையும் ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் யாக்கோபின் தேவன். நம்முடைய வயது 80, 90, 100, 110 எதுவாக்கு தேவன் கேட்கிறது. நம்முடைய பிள்ளைகள் நம்மளை ஒளிவுமர கண்டுகளை போல மனைவியும் திராட்சை குடிப்பதில் இருந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து எனக்கு எங்க போனோம்? நித்திரைக்குள்ள. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அது தேவ ஆசீர்வாதம், தெய்வீக ஆசீர்வாதம். நீடு தன் நாட்களால் திருப்தியாக முதிர்ந்த வயது வரைக்கும் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவேன். முதிர் வயதிலும் அவர்கள் கனி தந்து பசுமையும் புஷ்யமாகும். தேவன் கொடுக்கிறார். அது யாக்கோபின் தேவன். நம் எழுதியிருப்போம்.